கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். உலகத்தில் எத்தனை பூட்டுகள் போட்டு லாக் பண்ணலாம், ஆனா எல்லா லாக்கையும் எடுக்கிற சாவி பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். மனிதனால் வந்த பூட்டா இருக்கலாம், பிசாசினால் வந்த பூட்டா இருக்கலாம், எத்தனை பூட்டு போடலான்னு சரி, ஆனா எல்லாவற்றையும் திறக்கிற ஒரு சாவி பரலோகத்தில் இருக்கிறது. அதுல முக்கியமான சாவி என்ன? கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கதவுகள் தானாய் திறந்தது என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது கதவுகள் தானாய் திறந்ததாம். ஆமென். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள், கதவு தானாய் திறந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை அரசாங்கம் போட்டு பூட்டி வச்சாலும் சரி, அத்தனை பூட்டுக்களையும் திறக்கிற திறவுகோலை கர்த்தர், ஆமென் சொல்லுங்களேன், நம்முடைய தோளின் மேல் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீதின் தோளின் மேல் திறவுகோலை வைத்த தேவன் இன்றைக்கு ஆராதிக்கிற அத்தனை பிள்ளைகளும் மேலும் ஆண்டவர் திறவுகோலை வைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தின் திறவுகோலை வைத்திருக்கிறார், பாதாளத்தினுடைய திறவுகோலையும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்ல, அதை பூட்டவும் முடியும், திறக்கவும் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Come on. Hallelujah, 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 hallelujah. Oh, hallelujah, 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 hallelujah. Come on. Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Come on. Hallelujah, hallelujah. Oh, hallelujah, hallelujah, hallelujah. Come on. Hallelujah, hallelujah. Say it. Hallelujah, 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 hallelujah. Oh, hallelujah. Heavenly Father, உம்முடைய மகிமை 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 மகிமை. Hallelujah, 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 hallelujah. Say it. Hallelujah, hallelujah. Who are my stand? Hallelujah, 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 பரலோகத்தை உயர்த்துவோம், பரலோகத்தை உயர்த்துவோம். Hallelujah, 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 hallelujah.
மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். நம்முடைய ஆண்டவர் எங்க வாசம் பண்றாரா? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலும் வாசம் பண்ணுகிறவர். அப்படிப்பட்ட தேவன் துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்றாரா. அதுக்கு பிறகு அவர் எங்க வாசம் பண்றாருன்னு வேதத்தில் வாசிக்கும் பொழுது உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிற உங்க எல்லையில் அவர் வாசம் பண்ணுவார். பெஞ்சமின் வாசிப்போமா? நல்ல ஒரு சத்தமா வாசிங்க. பெஞ்சமினை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன். லிசன், அவருடைய எல்லைகளுக்குள்ளே சொல்லுங்க, யாருடைய எல்லைக்குள்ள வாசம் பண்றாரா? ஆண்டவர் ஒரு மனுஷன் மேல பிரியமா இருந்தா அவன் எல்லையில் ஆண்டவர் வாசம் பண்ணுவார். அந்த எல்லை விரிவாய்க்கொண்டே இருக்கும், எல்லை பெருசாயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா 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 செய்பவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவரும் சேராத ஒளியிலே வாசம் பண்ணும் தேவன் நீரே. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்றவர் நம்ம துதிக்கும் பொழுது நம் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார். ஒரு வாசம் பண்ண என்ன நடக்குன்னா, நம்முடைய எல்லைகள் பெருசாயிட்டே இருக்கும். விசுவாச எல்லை, ஜெபத்தின் எல்லை, சமாதானத்தின் எல்லை, கிருபையின் எல்லை, ஹல்லேலூயா, தேவனோடு உள்ள ஐக்கியங்கள். ஸ்பிரிச்சுவலா நான் சொல்றேன். அதுக்கு பிறகு பொருளாதாரத்தின் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவார். ஆமென். அப்ப பெஞ்சமின் கர்த்தருக்கு பிரியமானவன், அவன் எல்லையில் ஆண்டவர் வாசம் பண்றாராம். நீங்க ஆண்டவருக்கு பிரியமானவர்களா இருப்பீங்கன்னா உன் எல்லையில் அவர் வாசம் பண்ணுவார். அத யாபேஸ் ஜெபம் பண்றான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என் எல்லையை விரிவாக்கும். ஹல்லேலூயா. உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருந்தா நம்முடைய எல்லைகள் விசாலமாகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பாடலை கூட சேர்ந்து பாட போகிறோம். துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, ஒரு பழைய பாடலினுடைய பாடல்ல ஒரு ரொம்ப அமேசிங் சாங். நம்ம எல்லாம் சேர்ந்து பலியை செலுத்த போகிறோம். ஆமென். சங்கீதம் 2:12 சொல்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாதிருக்கும்படிக்கு அவரை என்ன பண்ணுங்க, முத்தம் செய்யணும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரிய போலாம். எப்போ? கொஞ்ச காலத்துல, இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த தேசத்துல அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. ஆனால் அவரை அண்டிக் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ முத்தம் செய்வது எதுனா ஆராதனை தான் முத்தம். ஆமென் சொல்லுங்களேன். அன்புக்கு அடையாளம் தான் முத்தம். ஆமென். ஒரு பாவியான ஒரு பெண் ஒரு சீஷனுடைய வீட்டில் இயேசு இருந்த போது அவள் வந்தது முதற்கொண்டு ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு பெரும் ஆராதனை செய்து விட்டு போய்விட்டாள். அவள் போகும் பொழுது ஒரு நிறைவோடு கூட போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவோமா?
முத்தத்திற்கு அடையாளமே அன்புதான். ஆமென். இந்த அன்பு நம்ம செலுத்தணும்னா, உண்மையை சொல்றேன், இந்த அன்பு தான் நம்முடைய வாழ்க்கையில சகலத்தையும் புதிதாக்கும். ரோமர் 8:28 சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாழ்க்கையில சகலமும், சொல்லுங்க சகலமும். யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் உண்மையா அன்பு கூறுறீங்களோ உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு நாளும் தவறு செய்கிறவர் அல்ல. தவறு செய்கிற தெய்வத்தை ஆராதிக்கவில்லை. ஆமென். அதினதின் காலத்தில் தேவன் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். தாவீது எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தின் கிரியைகள் நிகழ விடாதிருப்பார். ஆமென். துதி பலியை செலுத்த வந்தோமே ஐயா, உம்மை ஆராதிக்க. துதி பலியை செலுத்த வந்தோமே ஐயா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோமே ஐயா. துதி பலியை செலுத்த வந்தோமே ஐயா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோமே ஐயா. நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர். கையை உயர்த்தி, நீர் வல்லவர். இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. Come on. இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. துதி பலியை செலுத்த வந்தோமே ஐயா, உம்மை ஆராதிக்க கூடி கூடி வந்தோமே. துதி பலியை செலுத்த வந்தோமே ஐயா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோமே ஐயா. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனால் கரங்களை உயர்த்தி தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா, தேற்றினீரே, சுமந்தீரையா, என்னை தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கு. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்வோம். ஆராதனை, 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 யோசிப்போம். ஆராதனை, கரங்களை உயர்த்தி சொல்வோம். ஆராதனை, ஆராதனை, come on. ஆராதனை, ஆராதனை, எங்கள் ஆராதனை, 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 எங்கள் ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில துதியை கொண்டு வந்திருக்கீங்க, பலியை கொண்டு வந்திருக்கீங்க? கர்த்தருக்கு நம்ம பலியிட வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. சங்கீதம் 50:5 என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 50:5 என்ன சொல்லுகிறது? பலியினாலே, பலியினாலே என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்க, என்னிடத்தில் கூட்டுங்க. ஆமென். அப்ப பலியினால் உடன்படிக்கை. ஆமென் சொல்லுவோமா? ஸ்தோத்திர பலி. அதுதான் எரேமியா 33:11 சொல்லுகிறது. ஒரு வாசிப்போம். எரேமியா 33:11 நினைக்கிறேன். வாசிப்போமா? இன்னும் களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம்,
சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவருடைய சத்தமும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு எதை கொண்டு வருவாங்க? இன்னைக்கு 9 நாள் நமக்கு பண்டிகை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 9 நாள் ஹல்லேலூயா நம்ம பலியை கொண்டு வந்து எவ்வளவு நீங்க செலுத்த முடியும், எவ்வளவு ஆராதிக்க முடியுமோ, எவ்வளவு உங்க பலத்தோடு ஆராதிக்க முடியுமோ, நீங்க பலி செலுத்தும் போது உங்களை சும்மா விடுகிற ஆண்டவர் அல்ல. ஆமென். காலையில சொன்ன வேதத்தில் 2 மனுஷன், ஒருத்தன் நல்லா போய் தூங்கிட்டு இருக்கான், இன்னொரு ஆளு நைட்டு ஃபுல்லா போராடுறார். என்ன போறாரு? நீர் என்னை ஆசீர்வதித்தாலோ உம்மை போக விட, நம்ம போக விட. ஆண்டவர் சொல்ல, என்னை விட்டுருப்பா, நான் போறேன், என்னை விட்டு, பொழுது வந்துச்சு, நான் போறேன். இல்லை நீங்க என்னை ஆசீர்வதிச்சாலும் நான் போக விட மாட்டேன். ஆனா ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறார், நல்லா குரட்டை விட்டு தூங்கி இருக்கிறார். அவனை தட்டி எழுப்புறார். பா எழுந்துரு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு என்ன வேணும் சொல்லுப்பா, நீ கேட்கறதையும் கொடுப்பேன், நீ கேட்காததையும் கொடுப்பேன். அல்லேலூயா. தூங்குற மனுஷனை தட்டி தட்டி எழுப்புற, எழுந்துரு, உனக்கு என்ன வேணும் சொல்லுப்பா. யார் அந்த மனுஷன்? சாலமோன். ஏன் அவனை தூங்குறவனை எழுப்புறான்னா, 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்திட்டு வீட்டுக்கு போய் தூங்கிட்டான். ஆண்டவரால் சும்மா இருக்க முடியல. அல்லேலூயா. ஆண்டவரால் ஆசீர்வதிக்காம இருக்க முடியல. அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுங்க, நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த இடத்துல வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். உண்மையான ஒரு துதி உங்களுக்குள்ள எழும்பமானால் கர்த்தர் ஆசீர்வதிக்காம இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. தூங்குறவனை போயிட்டு எழுப்பி உனக்கு என்ன வேணும்னு சொல்லி, அல்லேலூயா, அவன் கேட்டதையும் கேட்காததையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆனா யாக்கோபு, சொல்லுங்க, யாக்கோபு நைட்டு ஃபுல்லா போராடி கடைசியில் ரொம்ப நொந்து நூலா போய், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடு. ஆண்டவர் பார்த்தார், பாவம் கிருபையான பண்ணாரு. இனி உன் பேர் இஸ்ரவேல்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆசீர்வதிச்சு போராடி வாங்குற ஆசீர்வாதம் இல்லை. ஆமென். நம்ம போராடி ஆசீர்வாதம் வாங்க கூடாது. போராடாம ஆசீர்வாதம் வாங்கன்னா கர்த்தருக்கு பலி செலுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆசீர்வாதத்துக்காக உபவாசம் போட்டு ஜெபம் பண்றது இல்லை. நம்ம உண்மையா கர்த்தரை ஆராதிப்போமானால் நீ இருக்கிற ஸ்தானத்தினுடைய இறங்கி வருவார். ஆமென் சொல்லுங்க. அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது. என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த இடத்திலும் வந்து நான் உங்களை, சொல்லுங்க, வேதம் சொல்றது பொய்யா? இல்லையே. ஆண்டவர் சொன்ன வார்த்தை எல்லாம் சத்தியமே. நம்ம கையை உயர்த்தி சொல்லுவோமா? இன்னைக்கு நம்ம பலியை கொண்டு வந்திருக்கிறோம். உண்மையா பலி செலுத்துவோம். ஏதோ வேடிக்கை பார்க்க, ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு போறது இல்ல. உண்மையா நீங்க ஆராதனை செய்து பாருங்க 9 நாட்களுக்குள்ள. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு காலையில சொன்ன நிறைய பூட்டுகள் திறக்கப்பட போறது. அல்லேலூயா. எவெல்லாம் உங்க வாழ்க்கையில பூட்டி வைத்திருக்கிறானோ, எந்த சக்தி உங்களை பூட்டி வைத்திருக்கிறதோ, உங்கள் ஆசீர்வாதங்கள் வெண்கல கதவை போட்டு பூட்டி வைத்திருக்கலாம், இருப்பு தாட்பால போட்டு பூட்டி வைத்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் திறக்கக்கூடிய சாமே திறவுகோல் பரலோகத்தில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. கதவுகள் தானாய் திறக்கப்பட போகிறது. அல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறப் போகிறது. ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. எல்லாம் எழுந்து நின்று, துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், பாடுவோம். நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே. இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே. கையை உயர்த்தி, இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே. கரங்களை உயர்த்தி, ஆராதனை ஆராதனை ஆராதனை. பரிசுத்தர் பரிசுத்தர், உலகத்தை ஆளுகிறவரே, சர்வ சக்தி உடையவரே, ஆராதனை செய்யும்படியாக முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி
ஆராதனை, எங்கள் ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. எத்தனை பேர் பரலோகத்தை பார்க்கிறதுக்கு ஆசையா இருக்குது? நிச்சயமா சொல்றேன், என்னுடைய மூத்த மகன் இறந்தபோது ஆண்டவரை பார்த்து கேட்டேன், நான் என்ன துரோகம் செய்தேன் ஆண்டவரே, ஏன் என் பிள்ளை எடுத்தேன்? அழுது கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், பரிமள தைலம் குப்பியில் இருக்கிற வரையும் வாசனை வீசாது, அந்த குப்பியே நான் உடைத்தேன். எப்படி ஒரு பரிமள தைலத்தினுடைய குப்பி வாசனை வீசுகிறதோ அதுபோல் நீ போய் நிற்கும் இடத்தில் என்னுடைய மகிமையை நான் இறக்குவேன். அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் என்னுடைய மகிமைக்குள்ளாக நிரப்பப்படுவார்கள். வானம் திறந்திருக்கிறது என் ஜனங்கள் பார்ப்பார்கள். அநேக தேவ பிரசன்னத்தில் மூடப்படுவார்கள். கட்டுகள் தானாய் அவிழ்க்கப்படும், காயங்கள் தானாய் காயங்கள் எல்லாம் கட்டப்படும். அல்லேலூயா. காயங்கள் எல்லாம் ஆற்றப்படும், கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த ராத்திரி வேளை நீங்க பரலோகத்தை பார்க்கணும். ஆராதனை என்பது பரலோகத்தை பார்த்து நம்ம தேவனுக்கு முன்பதை நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏதோ லூகாசேகருக்கு முன்பதை நிக்கல, பரலோகத்துக்கு முன்பதை நின்று கொண்டிருக்கிறீங்க நீங்க. அல்லேலூயா. அந்த பயத்தோடு உண்மையோடு நீங்கள் ஆராதனை செய்வீர்களானால் இன்னைக்கு உங்க கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். அல்லேலூயா. மீன் செதிர்களை போல உங்கள் கண்களிலிருந்து செதிர்கள் விடும். பரலோகத்தை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. பரமன் தரிசனத்தை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. ஒரா பாக்காமா ரைகா பாதா டாகா பாராபா. கர்த்தர் இந்த நாட்களில் வானத்தை திறக்க போகிறார். அல்லேலூயா. வானாதி வானங்களை உண்டாக்கின தேவன் ஆமென் ஆவிக்குள் ஆனபோது வானங்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் வானத்தை திறக்க போகிறார். வானத்தின் பொக்கிஷங்களை கர்த்தர் உங்களுக்காக திறந்து கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஓ ஓ கைகளை தட்டி ஆர்ப்பரிப்பாடு. ரப்பதன சத்தர பக்க மரகே லக்க மரகர பக்கர மகிமை. பிறந்த நாள் முதலா தூக்கி எறியப்பட்டே, பிறந்த நாள் முதலா தூக்கி எறியப்பட்டே, ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை, ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை. பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, உம் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். அப்பா பிழைக்க செய்தீர், ஏற்றுக்கொண்டீர். என்னை பிழைக்க செய்தீர், ஏற்றுக்கொண்டீர். கையை உயர்த்தி ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி கமானே ஸ்லோ. ஆராதனை முழு பலத்தோடு உன்னால் எவ்வளவு முடியும் ஆராதனை செய்யுங்க. ஜீவ பலியாக ஓ பலி கொடுத்து ஆமே தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. ஆராதனை சர்வ வல்லவருக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை, ஆராதனை. ஆராதனை, ஆராதனை. Come on. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஓ ஆராதனை. முழு பலத்தோட கைகளை தட்டி கூட, எல்லாரும் கைகளை கூட தட்டி ஆமென், ஆமென், ஆமென். ஆராதனை, ஆராதனை, சேர்ந்து சேர்ந்து ஆராதனை. வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான தேவ தூதர்கள் இந்த ஸ்தலத்தில் இறங்கி வருகிறார்கள். விருதின பட்டயத்தோடு ஓரை பாக்க மாறா காமா நாமா யூதா கோத்திரத்தின் சிங்கம் தாவீதின் நேரமானவர் இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். ஆர்ப்பரிங்கள் ஆமே. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் ஏக சக்கராதிபதியே ரிபா ரபா கரபா வல்லமை, வல்லமை, வல்லமை. ஆராதனை, ஆராதனை.
யூதா கோத்திரத்தின் சிங்கம் தாவீதின் வேறுமானவர் இறங்கி வந்திருக்கிறார். சிங்கமா இந்த சிங்காசனத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த பலிபீடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறதை பாருங்கள். ஓ, வெற்றி சிறந்தவராக, மரணத்தை ஜெயித்தவராக, பாதாளத்தை ஜெயித்தவராக, துரைத்தனங்களை ஜெயித்தவராக, அதிகாரம் உள்ளவராக, அதிசயமானவராக உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். கைகளை தட்டி ஆர்ப்பரித்து தேவனை துதியுங்கள். வல்லமை 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 புறப்படுகிறது. ஓ யூதா கோத்திரத்தின் சிங்கமே, அப்பாவுடைய வல்லமை இந்த சபையை மூடட்டும். மூடுகிறது மூடுகிறது. அநேகரை பார்க்கிறீங்க. ஆண்டவரே, இவங்க கண்களை திறந்துடும், இவங்க கண்களை திறந்துடும். இப்பொழுது இந்த பலிபீடத்தில் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் அமர்ந்து கொண்டிருக்கிறார். வெற்றி சிறந்தவராய் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஓ, வெற்றிய எல்லாவற்றையும், எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும், ஹalleluya, எல்லாவற்றையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி வெற்றி சிறந்தவராக வந்திருக்கிறார். உனக்கு ஜெயத்தை கொடுப்பதற்காக, உன் தோல்வி வாழ்க்கையை மாற்றுவதற்காக, உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவதற்காக கைகளை தட்டி துதிங்க. மகிமை இறங்குது, மகிமை இறங்குது, மகிமை இறங்குது. தயவு செய்து யாரும் சும்மா இருக்காதீங்க. எல்லாம் பயத்தோடு துதிங்க, ஆர்ப்பரிங்க. ஆராதிப்போம், ஆராதிப்போம். வானம் திறந்திருக்கிறது. ரெண்டு கரங்களை மாத்திரம் உயர்த்தி மகிமா 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 கணமோ ஐயா வாழ்க வாழ்க வாழ்கவே, ஐயா வாழ்க வாழ்க வாழ்கவே. கையை உயர்த்தி ஐயா ஐயா வாழ்க வாழ்க வாழ்கவே. ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவரே வாழ்க வாழ்கவே. ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் வாழ்க வாழ்கவே. Come on. நீர் என்றும் வாழ்கவே. சப்பாப்பா உந்தன் நாமம் வாழ்கவே. கரங்களை உயர். ஐயா வாழ்க வாழ்க வாழ்கவே. கையை உயர். ஐயா வாழ்க வாழ்க வாழ்க. எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம். ஐயா வாழ்க வாழ்க வாழ்கவே. ஐயா வாழ்க வாழ்க வாழ்கவே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை ஐயா, உம்மை போல் ஒரு கண்மலை இல்லை ஐயா. மனிதனுக்காக ஜீவனை கொடுத்தவர் நீரே, மனிதரின் சாபத்தை முற்றிலும் அழித்தவர் நீரே. கையை உயர்த்தி ஐயா வாழ்கவே
ஐயா வாழ்கவே, ஐயா வாழ்க வாழ்கவே, ஐயா வாழ். எல்லாரும் சேர்ந்து ஐயா வாழ்க வாழ்கவே, ஐயா வாழ்க வாழ். இயேசுவின் நாமமே ஐயா வாழ்க வாழ்க வாழ்கவே. என்னை வாழ வைக்க வந்த தெய்வமே, என்னை வாழ வைத்தீரே ஐயா. சொல்லுமா, என்னை வாழ வைக்க வந்த தெய்வமே, என்னை வாழ வைத்தீரையா. இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் வாழ்வே. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா வாழ்க வாழ். எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்திய தேவனே, ஐயா வாழ். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே, சர்வபூமி ஆண்டவரே, ஐயா வாழ்க. சாஷ்டாங்கமாய் விழுந்து ஐயா வாழ்க வாழ்க வாழ்கவே, ஐயா வாழ்க வாழ்க வாழ்கவே, ஐயா வாழ்க வாழ்க வாழ்கவே, ஐயா வாழ்க வாழ். ராஜாவுக்கு மகிமை. அப்பா, உமக்கு முன்பதாக என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நீ பெரியவர் அப்பா, என்னை வாழ வைத்தவர், எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறவர். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க தங்க பண்ணுகிறவரே, என் ஆத்துமாவை மரணத்தில் இருந்தோம் பாதாளத்தின் வாயிலிருந்து பிடுங்கெடுத்தீரே. ஐயா வாழ்க வாழ்க வாழ்கவே, ஐயா வாழ்க வாழ்க வாழ். எல்லாரும் சேர்த்து ஐயா வாழ்க வாழ்க. ஆட்டுக்குட்டியானவரே, ஐயா வாழ்க வாழ். எல்லாரும் பணி செலுத்துவோம். ஐயா வாழ்க வாழ்க வாழ்கவே, ஐயா வாழ்க வாழ்க வாழ்கவே, ஐயா வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க. ஓ சபலபா, நடனம் ஆடி துதியுங்கள், கர்த்தருடைய மகத்துவத்தை கொண்டாடுங்கள், முழு பலத்தோடு வாழ வைத்த தெய்வத்தை வாழ்த்துங்கள். ஆமென். ஐயா வாழ்க வாழ்க வாழ்கவே, ஐயா வாழ்க வாழ்க வாழ்கவே, ஐயா வாழ்க. நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். என் ராஜாவுக்கு மகிமை செலுத்துவது வாழ்க. அவர் அமர்ந்திருக்கிறார். தயவு செய்து பயத்தோடு இருங்கள். வெற்றி சிறந்தவராய் அமர்ந்திருக்கிறார். பாதாளத்தை வென்றவராய் அமர்ந்திருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவராய் அமர்ந்திருக்கிறார். எல்லா வெற்றியும் அவருக்கு அல்ல, அவருக்கு மாத்திரம் அல்ல. அந்த வெற்றியை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வந்திருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வந்திருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வந்திருக்கிறேன். அந்த வெற்றி உனக்கு தான். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அவர் ஜெயித்தது போல நாமும் ஜெயிக்க போகிறோம். உன் தோல்வி வாழ்க்கை ஜெயமாய் மாறப் போகிறது. கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya.
ராஜாவுக்கு பலி செலுத்துங்க. ஆமென், ஆமென். ஐயா வாழ்க. நீர் எங்களுக்காக பாடுபட்டீரப்பா, நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீரப்பா. என்னுடைய காயத்தை ஏற்றுக்கொண்டு என் கண்ணீரை துடைத்து உமக்கு மகிமை, உமக்கு வாழ்கவே. ஐயா வாழ்க, வாழ்க, ஓ. எந்தன் காயங்கள் எல்லாம் உந்தன் கையிலே, எந்தன் காயங்கள் எல்லாம் உந்தன் விழாவிலே, என் அவமானமெல்லாமே உந்தன் சரீரத்திலே, எல்லாம் வெற்றி சீரந்தீர், எல்லாம் ஜெயமெடுத்தீர். ஐயா வாழ்க, வாழ்கவே. ஐயா வாழ்க, வாழ்க. எல்லாரும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறாங்க. அப்பா, என் காயங்கள் அல்லவா, என்னுடைய காயங்கள், என்னுடைய அவமானங்கள், என்னுடைய மரணத்தின் தண்டனை எல்லாம் நீங்க ஏற்றீங்களாப்பா. என்னை வாழ வைத்த தெய்வமே, சிறுமையிலிருந்து எங்களை தூக்கினவரே, சமுதாயத்திலிருந்து எங்களை தூக்கினவரே, ஒன்றுக்கு உதவாதிருந்து எங்களுக்கு மீட்பை கொடுத்து, 1000-ல் ஒருவனாக 1000-ல் ஒருத்தியாக ரட்சிப்பை கொடுத்திர. உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு இருக்கும் பொழுது, ஆனால் என்னை தெரிந்து கொண்ட தெய்வமே, என்னை ரட்சித்தவரே, எனக்கு மீட்பை கொடுத்தவரே, எல்லாம் செல்வோம். ஐயா வாழ்க, வாழ்க, வாழ்கவே. எல்லாரும் சேர்ந்து ஐயா வாழ்க, வாழ்க, வாழ்கவே. ஐயா வாழ்க, வாழ்க. இயேசுவே ஐயா வாழ்க.
கடைசியா ஹalleluya 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 தகப்பனே, இங்க வந்திருக்கிற ஜனங்களை பாருங்கப்பா, உங்க பிள்ளைங்கப்பா, உங்க நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைங்க வந்திருக்கிறாங்கப்பா. வெற்றி சிறந்தவரா வந்திருக்கீங்கப்பா. ஒருத்தரும் சும்மா போகக்கூடாதப்பா. என் பிள்ளைகளை நிறைவா அனுப்புங்க, உங்க பிள்ளைகளை நிறைவா அனுப்புங்கப்பா. ரபா காபா சகாலா கரபா. Amen. Receive. சகலத்தை நீங்கள் புதிதாக்க போறேன். சகலத்தையும் புதிதாக மாற்ற போறீரப்பா. நான் சகலத்தையும் புதிதாக்க போகிறேன், புதிதாக்க போகிறேன், புதிதாக்க போகிறேன். உங்க வாழ்க்கையில் ஒரு புதுமை உருவாக போகிறது. ஓ மைட்டி மிரக்கிள்ஸ், ஒரு அபாக்காபா, புதுமை புதுமை புதுமை. ஓ ரிபிக், உங்களை புதுமையாய் பார்க்க போகிறார்கள், வித்தியாசத்தை பார்க்க போறாங்க. சியோனுடைய சிறையிருப்புகள் திறப்பப்பட்டது. சொப்பனம் காண்கிறது போல ஜனங்கள் பார்க்க போகிறார்கள். கையை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya சாம்பல் சிங்காரமாய் மாறுகிறது. உங்களை அள வைத்தவனை கர்த்தர் அள வைக்க போகிறார். நீ எந்த இடத்தில் அழுதியோ அதே இடத்துல நீர் ஊற்றுகள் உருவாக போகிறது. அதுதான் சகலத்தையும் புதிதாக்க போகிறேன், சகலத்தையும் புதிதாக்க போகிறார். தங்கச்சி, உங்க வாழ்க்கையில சகலத்தையும் புதிதாக்க போறார். தம்பி, உங்க வாழ்க்கையில சகலத்தை புதிதாக பரிசுத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் புது அம்மா ஐயா கூடி வந்திருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தருடைய வாழ்க்கை ஓ புதிதாக்க போகிறார். உலர்ந்து போன வாழ்க்கை, உலர்ந்து போன வாழ்க்கை, பட்டு போன வாழ்க்கை, கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை உன் வாழ்க்கையில உருவாக்க போறார். ஐயா வாழ்க வாழ்க வாழ்கவே, ஐயா வாழ்க வாழ்க வாழ்க. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை துதிப்போமா?
புதிதானவைகளை செய்ய போறார். புதிய காரியங்கள், புதிய காரியம். இது எப்படி நடந்தது? அவர் வந்தாலே புதிய காரியம் நடக்கும். அப்பா வந்துட்டாலே புதிய காரியம் நடக்கும். உங்க வாழ்க்கையில சத்துரு வைத்த அத்தனை திட்டங்களும் அவருடைய செயல்கள் எல்லாம் வேறறுக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். இந்த வார்த்தை அப்படியே வந்திருக்குது. ஓரா பாக்காமா சந்தரா கரபௌலா பிகமரவா. என்னோட சேர்ந்து தூதர்கள் பாடுறாங்க. பாருங்க, தூதர்களும் வந்திருக்கிறாங்க. பாருங்க, எத்தனை பேர் பார்க்கறீங்க தெரியல. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். சந்தரபா கரபா, ராஜாதி ராஜாவாக, யூதா கோத்திரத்து சிங்கமாக இந்த ஸ்டேஜில் வந்து அமர்ந்திருந்தார். அவர் சகலத்தையும் புதிதாக்குவேன் சொல்லி கடந்து வந்திருக்கிறார். சகலத்தையும் புதிதாக்க போற உன் வாழ்க்கையில சகலமும் யோபு சொல்றது போல சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். சகலத்தையும் புதிதாக்க போகிறார். எது முடியாதுன்னு சொல்லி, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில முடியாதுன்னு சொல்லி முற்றுப்புள்ளி வைத்தா அதெல்லாம் புதிதாய் மாறப் போகிறது. ஓ ரெண்டு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தை அப்பாவை பார்த்தீங்க? ஆமென். எத்தனை பேர் பார்த்தீங்க? இங்க யூதா ராஜசிங்கமாக அப்பா அமர்ந்திருந்தார். சகலத்தையும் புதிதாக்குவேன், சகலத்தையும் புதிதாக்க போறாரா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒண்ணு கூட வைக்க மாட்டல, எல்லா சகலத்தையும், ஒண்ணுமே பாக்கி வைக்க போறதில்லை. சகலத்தையும் புதிதாக்க போறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல இளையகுமாரன் சபிக்கப்பட்டான். நோவா இளையகுமாரனை சபித்தான். அந்த சாபம் மாறாத சாபமாய் மாறி போனது. ஹல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல சாபத்துக்குரியவனாய் இருந்த இளையகுமாரனுக்கு ஒரு மீட்பு கிடைத்தது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனையோ முறை நம்ம ஆண்டவரை விட்டு தூர போயிட்டோம். அவர் கொடுத்த கிருபைகள் இழந்து போனோம், ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து போனோம். ஆனா எழும்ப முடியாம வெற்றிடமாக இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுங்க, சகலத்தையும் புதிதாக்க போகிறேன். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போற. மறுபடியும் கர்த்தர் உன்னை கட்ட போகிறா. மறுபடியும் உன்னை கட்ட போகிறா. மறுபடியும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் எழுப்பினது போல உன் வாழ்க்கையை மறுபடியும் திருப்பி கட்ட போகிறா. ஓ கையை உயர்த்தி சொல்லுவோமா? கடைசி முடிக்க போறேன். உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வமில். உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வமில்லப்பா. அப்பா பார்த்து சொல்ல, நினைவுகளை அறிபவர் நீரே, என் துவக்கமும் நீ, என் முடிவும் நீரே, கடைசி வரை நடத்திடுவீரே, என்னை கடைசி வரை நடத்திடுவீர். உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா.
தகப்பனே நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. கடைசியா தகப்பனே உம்மை விட்டு தூர போனே, ஆஸ்திகளை முழுவதுமாய் அழித்து போட்டேன், வாழ வழியில்லாமல் சாகிறே, பரத்துக்கும் உமக்கு எதிராய் பாவம் செய்தே. 2 கரங்களை உயர்த்தி தகப்பனே உம்மை நோக்கி வருகிறே, தகப்பனே உம்மை நோக்கி வருகிறே. என்ன அடிச்சு திருத்த மாட்டீங்கப்பா, என்ன அடிச்சு திருத்த மாட்டீங்கப்பா, என்ன தூரத்துல கண்டீரே. கடைசியா தகப்பனே தூரத்தில் என்னை கண்டீரே, ஓடி வந்து முத்தோ எனக்கு செய்தீரே, உருக்கமும் இரக்கத்தாலே அணைத்தீரே, உயர்ந்த வஸ்திரத்தை தந்தீரே, தகப்பனே உம்மை நோக்கி வருகிறேன், தகப்பனே உம்மை நோக்கி வருகிறேன். உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை. ஆமென். கையை உயர்த்தி நல்ல தெய்வம் இல்லப்பா, உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. நான் கெட்டு சாகாதபடிக்கு மறுபடியும் என்னை உயிர்ப்பித்த தகப்பனே, மறுபடியும் நான் இழந்து போனதை மறுபடியும் திருப்பிக் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். வஸ்திரத்தை திருப்பிக் கொண்டேன், பாதரட்சியை திருப்பிக் கொண்டேன், மோதிரத்தை திருப்பிக் கொண்டேன். ஓ தகப்பன், ஹல்லேலூயா. பிள்ளை என்ற அந்தஸ்தை எனக்கு கொடுத்தீரே, மறுபடியும் என்னை சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படி சகலத்தையும் மறுபடியும் நான் திருப்பிக் கொண்டேன். ஆமென், ஆமென். கைகளை தட்டி ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொண்டீர்கள். ஆமென். இழந்ததெல்லாம் திருப்பிக் கொண்டீர்கள். இளையகுமார் எல்லாமே இழந்துட்டான், வாழ வழி இல்லாம சாகிறான். பன்றி தின்னக்கூடிய தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்புவதற்கு ஆசையா இருந்தவனுக்கு எவ்வளவு கொடுமை பாருங்கள். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில உன் சூழ்நிலை மாறிவிட்டது. அம்மா தம்பி, உன் சூழ்நிலையை மாற்றிட்டார். அதெல்லாம் ஆராதனை வேளை முதல்ல ஆராதிக்கும் பொழுது ஆமே ராஜாதி ராஜாவும் ஆமே யூதா கோத்திரத்தின் சிங்கம் அமர்ந்து நான் சகலத்தையும் புதிதாக்க போகிறேன் என்று சொன்னார். அப்படியே செய்ய போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஓ பாடிக்கிட்டே போடுங்க. உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.